சனிக்கிழமைன்னு இல்லை, அவங்க வந்து முன்னாடியே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் இவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய கட்சி அப்படி தான் வந்து போக முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து தரவுகளை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து போக முடியும். பல்வேறு சிக்கல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளே நிர்வாக ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து கடந்து அவங்க போகணும். அதை தாண்டி நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இப்போ இருபெரும் திராவிட கட்சிகள் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்களாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி அந்த பிளேயர்களை வந்து இன்றைக்கி பின்னோக்கி இழுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 2026 வந்து சட்டமன்ற தேர்தல். நமக்கே இங்கே ஆச்சரியமாக இருக்குது, இது சட்டமன்ற தேர்தலாக இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போதான்னு நமக்கே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் நடக்குது. ஏன்னா இப்போது ஐயா கூட சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து பெரிய வாக்கு பலம் இருக்குது பிஜேபிக்குன்னு சொன்னாங்க. நோட்டாக்கு கீழே இருந்தவங்க தான் அவங்க. ஏன் இப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னா, இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களில் வந்து எப்படிலாம் இவங்க வந்து கபலீகரம் பண்ணி அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த கட்சிக்குள்ளே ஊடுருவி மெல்ல மெல்ல அவங்கள வந்து விழுங்கி அந்த வாக்குகளை வந்து இவங்க வந்து கபலீகரம் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படின்னா உங்களோட நேரத்துல இந்தியா முழுக்க நடக்குது சார். இது இந்தியா முழுக்க நடக்குது. அவங்களுக்கு எங்க வாக்கு வங்கி இருந்தது? நோட்டாக்கு கீழே தான் இருந்தாங்க பிஜேபி. நான் தமிழகத்தை மட்டும் சொல்றேன். நான் இந்தியா முழுக்க நான் சொல்லலை. அப்படி இருந்தவங்க ஏன் இவ்வளோ தூரம் முன்னாடியே எல்லாரும் போக வேண்டிய கட்டாயம் இருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக இவங்களை கழட்டி விட்டதுனால இப்போ அவங்க வந்து எப்படியாவது அதிமுக வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு அந்த கூட்டணியை வந்து பலவீனம் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யும்போது இவங்க எல்லா கட்சிகளும் இந்த குழப்பத்தை உண்டாக்குவான்றதுக்காக தான் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஃப்ரண்ட்டாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நோக்கி திரு விஜய் அவர்களும் வந்து போகிறாங்க. அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, அரசியல் எதிரியார், எனக்கு வந்து கொள்கை எதிரியான்னு சொல்லி. ஸோ 2 பேரும் வந்து எதிர்த்து தான் அவங்க வந்து களத்தில் போகிறாங்க. அதனால் அவரோட அஜெண்டா வந்து கிளியராக இருந்தாலும், ஏன்னா பெருவாரியான அவரை நோக்கி வருகின்றவங்க எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறதுனால மேபி அவங்க வந்து அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி கூட தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி மக்களை சந்திக்கிறது இலகுவாக இருக்கும்.